Yeah, yeah, this is Low Class Bharati. Welcome to my channel. என் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நடத்தீங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த விலாகு, ஊர் சுற்றுற விலாகு. ஏன் அப்படின்னு பார்த்தா நான் கிட்ட 1.5 வாரம் வீடியோ போடவே இல்லை. 1.5 வாரம் வீடியோ போடாமல் வீடியோ போடாமல் வீட்டிலே தின்ட்டு நல்லா தூங்கி இருந்திருக்கேன். பார்த்தா ஒரு டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்னு பார்த்தா வீடியோ எடுக்காது தான் ஒரு டிப்ரெஷன். வீடியோ எடுக்காதனால ஏன் எதனால் வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியாமல் இத்தனை நாள் வீடியோவும் போடாமல் வீட்லேயே சும்மா இருந்திருக்கேன். நான் சும்மா இருந்ததுக்கு வண்டியும் சும்மா இருக்க வச்சு பேட்டரியும் உட்கார வச்சு நைட்டு விளாக் பண்ணலான்னு பார்த்தா நைட்டு விளாக் எனக்கு போக முடியல. ஏன் முடியல, எதனால் முடியல, எதுக்காக முடியலன்னு பார்த்தா ஒன்று, கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரவே 9:30 ஆயிடுது. இல்லை சரி, நான் கிளம்பி போகிறதுக்குள்ளே நான் ரெடியாகி கிளம்பி போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது. என்ன போதும் ஆயிடுதுன்னு பார்த்தா டைம் போயிடுது. 9:30 ஆகும். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போய் கிளம்பி போகிறதுக்கு 10:30 ஆயிரும். 10:30க்கு மேலே என்ன விளாக் பண்ணுறது, மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. சரி, அதுக்கும் வச்சாங்க ஒரு ஆப்பு. இன்றைக்கி நாளைக்கு ஒர்க் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னாங்க. முடியவே முடியாது. நான் வீடியோ போட்டே ஆகணும். 2 ஓகே தானே. அரைக்கிலே போகிறான் பாருண்ணா. சில நேரத்தில் பைக்கு நம்ம பேச்சு கேட்குது, ஒரு சில நேரத்தில் பைக்கு பேச்சை நம்ம தான் கேட்குறோம். எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன் அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் போகிறேன், எங்கேயோ போகிறேன். அதான் பாண்டாவே என்ன மேலே செம்ம கண்டாக இருப்பான். ஏன்னா பேட்டரி வேறு உட்காந்துச்சு, டயர் வேறு முன்னாடி போயிடுச்சு, நான் மாற்றாமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுவான். இது தருமே தெரில. ரோடு வேறு மோசமாக இருக்குது. இதோட மோசமான ரோடை பார்த்தது என் டயரு. ஐயோ, கம்பி ஆணி எதுவும் இருந்துடாதீங்க. என்னால் இங்கேருந்து வண்டியை தள்ளிட்டு போய் என்கிட்ட சத்து கிடையாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாலாஜி குறுக்கு 220 ஒன்று வாங்கணும். எஸ், எனக்கு 220 வாங்கினா ரொம்ப நாள் ஆசை. 220 பல்சரு, அடுத்து என்எஸ்ஸு, அடுத்து கேடிஎம்மு, அதுக்கடுத்து ஐயோ நம்மளாலே பார்த்திய போகிற போக்க பார்த்தா இங்கேயே பஞ்சராகி கொண்டு போயிடுவேன் நினைக்கிறேன்னே. பியூட்டிஃபுல் சன்செட். 5:30 எந்திரிக்க முடியல. ஏன் 5:30 எந்திரிக்க முடியல பார்த்தா சீக்கிரம் தூங்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சனால லேட்டாக கிளம்பி லேட்டாக இங்கே வந்துட்டேன்.
சப்ஸ்கிரைபர் வந்தமாவே என்னோடய வியூஸை பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்கப்பா. சில்லுன்னு காற்று ஆறு அடிச்சுட்டு போ, இல்லைனா எவனா உண்மையாக ஏற்றிடுவான். வளைவு நெளிவில் ஆரன் அடிக்க வேண்டும் என்று போர்டு வைப்பது உள்ளாங்க. 82 வளைவு இருக்குது. 82 வளைவுக்கும் ஆறு நடிங்கன்னு சொல்லிட்டு போர்டு வைப்பாங்க. நம்ம தான் அடிச்சுட்டு போகணும். ஓஹோ, ஓய், 2 கையும் 3 கையும் உள்ளே போன மாதிரி இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, எல்லா கையும் எல்லா வரலுக்குள்ளே தான் இருக்குது. க்ளவுஸ்குள்ளே தான் இருக்குது. இதை பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்றும் தோணலை. ஐவர் மலை வந்துருச்சு. கொத்தையில போகிறதும் ஒரு இதாதாயா இருக்குது. சரி, பொண்ணுங்களை சைட் அடிக்க வச்சும் காலேஜ் போயிருக்கலாம். நம்ம தான் பொடையில் நல்லா தட்டி வேலைக்கு போகணும் வந்தாச்சே. ஆடுறவனுங்க ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி நிற்கிறானுங்க. காரில் வச்சுக்கிட்டா ஒன்றும் புரியலையே. ஓய், எதிர்காற்று ஓவராக இருக்குதுடா. இவ்வளோ எதிர்காத்தா? ஏய், நீ வளைவு நாளுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதையா, நான் விழுந்துருவையா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு டீ அடிச்சு போனால் செம்மையாக இருக்கும்ல. போகலாமே. டீ அடிக்க தானே, ஒரு டீ குடிச்சிட்டு தானே போகலாமே. நம்ம இந்த விலாகை இங்கே வந்து எடுக்குன்ட்டு ஒரு ஆசை. நல்லாயிருக்கு. இந்த இடம் இல்லை, அந்த இடம் நல்லாயிருக்கு. எவனும் வரல, இல்லை திடீர்னு வந்துட போகிறானுங்க. காலங்கத்தில் யார் இங்கே வர போகிறா? ஆண்டி அப்புறம் டப்புன்னு சாஞ்சு நிப்பாட்டுற மாதிரி ஆயிட போகுது. எனக்கு அப்படி தானே மனசு கொடுத்தது. எடுத்த விழாக்கு வீணாயிட போகுது. பைக் பார்க்க கழுவி இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் கழுவாதனால கொஞ்சம் நல்லா இல்லை. கொஞ்சம் கச்சக், இது லொச்சக் நினச்சி வரேன்ப்பா. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஓகே. ஆஹா, இங்கேருந்து பார்க்கும்போது டயரை ரொம்ப மோசமாக தெரியுது. டயரை மாற்றியே ஆகணும். மாற்றுறதுக்குன்னா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. ஆஃப் பண்ணிடுவோம், பெட்ரோல் இல்லை வேறு. தடாயிடுச்சு. தள்ளு. ஐயோ அப்பா, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஆஹா பிளாங்காக நின்றுச்சே. ஐயோ மூச்சு வாங்குதே. ஒரு கல் மட்டும் டமால்னு விழுந்தா எப்போ இருக்கும்? அவ்வளோதான். சர். வணக்கம்ண்ணே. மயில் வாகனம். 1 2 ஏன்னா எங்கள் வீட்டில் அரிசி சைடில் போட்டுறாங்க பாரியா. அரிசி சைடில் போட்டுறாங்க பார்த்தியா. பரவாயில்ல, நல்ல பழக்கம்தான். அவங்க ஜாகிங் வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், நான் விளாக் பண்ணுறேன்.
நிறைய விஷயத்துக்காக ஓடலாம், முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நானும் முயற்சி பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர் அதிகமாக வேணும் அப்படின்னு எவ்வளோ பேர்? ஒரு 5 மில்லியன் போதுமா? போதும். தெரியாமல் ஏரியாக்குள்ளே வந்துட்டானோ. மயில் படையே இருக்குது இங்கே. தம்பி இது எங்கே? ஐயோ என்ன வழி மறிக்குது, சண்டைக்கு வந்துடுமோ எங்கள் ஏரியா யாரை கட்டுறா உள்ளே வரேன்ட்டு. ஐயோ 5 கீழே போகிறேன். ஆனால் ஊனா இந்த கீரை போகிறத மறந்துடுறேன். 5 கீரை இந்த மஞ்சள் பழுப்பு பளிச்சுன்னு அடிக்குது. ஆக்கா ஐயோ என்ன எம்ம மாரி எதிர்க்கு வர மாதிரி இருக்குது இந்த லாரி வரதை பார்த்தா. ஏன்னா எத்தனை ஆக்சிடெண்ட்டாக பார்த்துருக்கேன். கச்சுக்கு ஐயோ மலையும் 5 கிலோமீட்டர் ஐயர்மலை தான்டா இருக்கேன். ஐயோ திறக்க முடியலையே. திறந்துட்டேன். கண்ணு தெரிய மாட்டேங்குது திடீர்னு வேறு. ஓஹோ அம்மாவாசை அன்னைக்கு சுற்றினா கூட ஊரில் பிரயோஜனம் இருக்குது. சும்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அது ஊரை சுற்ற தான். சும்மாவும் சுற்றலாம், தப்பு இல்லை. அப்படியா போட்டிருக்கேன். கல்யாணம் சாப்பாடு ஆஹா செம்ம வாசம் வருது. சாப்பிட்டு போகலாமா? இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஆடை முட்டிட போகிறா கொட்டையில். எவனுமே ஆரம்பிச்சு பழக மாட்டேங்க. எல்லாத்தையும் தப்பாக சொல்கிறேன். சாரிப்பா, ஒரு சில பேர்த்த தான்ப்பா நான் தப்பாக சொல்கிறேன். ஏற்கனவே வேறு வண்டிக்கு செலவு பண்ண காசு இல்லை. ஏற்கனவே வந்த ஏரியா தானே. ஓகே. இந்த 5 கீரை மட்டும் போட மாட்டேங்கிறேனே. யாரும் வராதீங்க. ஊர் சுற்றியே டயர்டாயிட்டேன். சாரி, மலையை சுற்றியே டயர்டாயிட்டேன். வானம் பொழிகிறது, சூரியன் வருகிறது. ஓகே. திஸ் இஸ் லோகலாஸ் பாரதி. லோகலாஸ் பாரதி யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அடிக்கிற இருந்தீங்க அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ. இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.